வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஸ்ரீ மயில்வேலன் துணை சேனல். இந்த பதிவில் நம்ம சித்ரா பௌர்ணமியோட சிறப்புகள் என்னன்றதை பற்றி நம்ம போட போகிறோம். ஏப்ரல் மாதம் வரும் சித்ரா பௌர்ணமி, அதாவது சித்திரை பௌர்ணமி ஏப்ரல் 23, 2024 அன்று வருகிறது. சித்திரை மாதம் 2024 பௌர்ணமி திதி நேரம் ஏப்ரல் 22 திங்கட்கிழமை மாலை 5:55 மணி முதல் ஏப்ரல் 23 மறுநாள் செவ்வாய்க்கிழமை இரவு 7:49 வரை இருக்கிறது. சூரியன் உதயமாகும் போது இருக்கும் திதியின் அடிப்படையில் 2024 சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று வருகிறது. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி ஏற்படும். எனவே இந்த பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் முருகன் மற்றும் அம்பாளை வழிபடுவது மிகவும் சிறப்பாகும். இந்த பௌர்ணமி திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய் இரவு முடிவடைகிறது. பெரும்பாலான கோவில்களில் சித்ரா பௌர்ணமி அன்று மகா உற்சவம் நடைபெறும். எனவே அன்று திங்கட்கிழமை மாலை சிவன் கோவில்களுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபட்டால் நம் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமை அன்று, அதாவது மறுநாள், அம்பாளையும் துர்கை அம்மனையும் வழிபட்டு அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு. பௌர்ணமி அன்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்தை வணங்குவது வீட்டில் சுபிக்ஷத்தை ஏற்படும் என்பது ஐதீகம். சித்ரா பௌர்ணமி அன்று நம்முடைய பாவ புண்ணிய கணக்களை நிர்வகிக்கும் சித்திரகுப்தர்கள் அவதரித்தார். எனவே சித்ரா பௌர்ணமி நிலையில் குலதெய்வ வழிபாடு, புண்ணிய நதிகளில் நீராடுதல் போன்றவரை நம் பாவங்களிலிருந்து விடுதலை பெற உதவும். சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல உகுந்த நேரம் ஏப்ரல் 22, 24 மாலை 6 மணியிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குகிறது. செவ்வாய் இரவு வரை நீடிக்கிறது. எனவே சித்திரை மாதம் பௌர்ணமி சித்திரை நட்சத்திர நாளில் திருவண்ணாமலை பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்ல விரும்புபவர்கள் திங்கட்கிழமை மாலை 6 மணியிலிருந்து ஏப்ரல் 23 இரவு 8 மணி வரையும் கிரிவலம் செல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.